தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் உயிர் நீத்த வர்த்தக அணி மாவட்ட இணை செயலாளர் மகேந்திரன் உடலுக்கு கழக பொதுச் செயலாளர் நேரில் அஞ்சலி. மகேந்திரனின் குடும்பத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் உயிர் நீத்த அதிமுக நிர்வாகி மகேந்திரனின் குழந்தையின் பள்ளி முதல் கல்லூரி வரையிலான படிப்பு செலவு முழுவதையும் அதிமுகவே ஏற்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அதிமுக சார்பில் 30 லட்சம் இழப்பீடும், தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் 25 லட்சம் இழப்பீடும் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, திரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலைமதிக்க முடியாத உயிர், நீ இப்படிப்பட்ட நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கழக உடன்பிறப்புகளை நிர்வாகி தொண்டருடைய பாதம் அணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறார். தஞ்சாவூர் அருகே திருப்பனந்தாளில் உயிரை மாய்த்து கொண்ட அதிமுக நிர்வாகி மகேந்திரனின் மறைவால் கடும் மனவேதனையில் இருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் உருக்கம். தொண்டர்கள் யாரும் இத்தகைய முடிவை எடுக்கக்கூடாது என கண்ணீர் மல்க வேண்டுகோள். மாய்த்து கொண்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளித்துள்ளது. திரு மகேந்திரன் அவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி கழக நிர்வாகிகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் தலைமைக்கும் மிகுந்த விசுவாசமாக செயல்பட்டவர். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு கழகத்திற்கு. தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக வர்த்தகர் அணி இணை செயலாளர் KS மகேந்திரன் இன்னுயிரை மாய்த்து கொண்ட செய்தி அறிந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இரங்கல். கழக நிர்வாகியை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அறிக்கை. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தார். தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களின் குறைகளை தீர்க்க என்றும் பாடுபடுவேன் எனவும் உறுதியளித்தார். தொண்டாமுத்தூர் பகுதிக்கு ஒரு தீயணைப்பு நிலையம், அதே போல பத்திரப்பதிவு அலுவலகம், அனைத்து சாலைகள், ஒரு அற்புதமான 9 கோடியில் அற்புதமான ஒரு காலேஜ் கொண்டு வந்தோம், கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்தோம். இப்படி பல்வேறு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த தொகுதி மக்களுக்காக சட்டமன்றத்தில் உங்கள் குரலாக ஒழித்து அத்தனை அதிகாரிகளிடம் உங்களுடைய குறைகளை பிரச்சனைகளை எடுத்து சொல்லி
தீர்த்து வைக்க உங்களுக்காக பாடுபடுவேன் என்று சொல்லி, என்றைக்கும் உங்கள் சகோதரர்கள் இருந்து பாடுபடுவேன் என்று சொல்லி, நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. கூட்டணி கட்சியுடைய நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சி, பாமக அத்தனை கூட்டணி கட்சியுடைய நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கோவையில் நவீன மழலையர் பள்ளியை திறந்து வைத்து குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் இசையுடன் சால்வைகள் அணிவித்தும் பூச்செண்டுகள் கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் மெரிட் அடிப்படையில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் தேர்வு செய்யப்பட உள்ளதாக மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் நீதிபதிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களை நேர்மையாக கையாள வேண்டும் எனவும், எந்த விதத்திலும் ஏழை எளிய சாமானிய மக்களின் வழக்குகளில் தீர்ப்பு வர தாமதமாக கூடாது எனவும் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 2 குழந்தைகளுக்கு நிகழ்ந்த பாலியல் அத்துமீறல் குறித்த புகாரை காவல்துறை நிராகரித்ததால் பரபரப்பு. உரிய ஆதாரங்களுடன் வருமாறு பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்தினரை காவல்துறையினர் திருப்பி அனுப்பிய நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். மே மாதத்தில் மட்டும் 73 போக்சோ குற்றங்கள், 69 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என மொத்தமாக 142 பாலியல் வழக்குகள் பதிவு. கடந்த மாதத்தில் மொத்தமாக 104 கொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் குற்றச் சம்பவங்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறி வருவதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை அசோக் நகர் அருகே தம்பதி இடையே நடந்த தகராறின் போது இருவரும் கத்தியால் மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் மனைவி உயிரிழப்பு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே இருவரும் 35 சவரன் நகை திருடப்பட்ட வழக்கில் கைதானதாக தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. கொலைகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தகவல். நெல்லையில் இளம்பெண் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது பெற்றோர் கைது. அக்காள் கணவருடன் திருமணம் தாண்டிய உறவை கைவிட மறுத்த அமுதா என்பவரை விஷம் வைத்து பெற்றோரே கொலை செய்து தற்கொலை என நாடகமாடியது விசாரணையில் அம்பலம். திருவண்ணாமலை மாவட்டம் மேல் வணக்கம்பாடியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக இருந்த 10க்கும் மேற்பட்ட கணினிகள், 2 மின் விசிறிகள் மற்றும் மோட்டார் ஆகியவற்றை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருட்டு சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஹோட்டல் உரிமையாளர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்ற இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். கார் தவணை கட்டுவதற்கு பணம் இல்லாததால் பிடிபட்ட இளைஞர் திருட முயன்றது விசாரணையில் தெரியவந்தது. மே மாதத்திற்கான GST வசூல் 1,94,000 கோடியாக சரிவு. ஏப்ரல் மாதத்தில் எட்டப்பட்ட சாதனை அளவான 2,42,000 கோடியுடன் ஒப்பிடும்போது மே மாத வசூல் சற்று குறைந்துள்ள போதிலும் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் GST வசூல் 3.2% உயர்வு. சென்னை திருவொற்றியூர் ஒண்டிக்குப்பத்தில் கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்திற்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு. யாரை கேட்டு ஆக்கிரமித்தீர்கள் என கேள்வி கேட்டு அண்ணன் தங்கை மீது தாவேக MLA ஆதரவாளர்கள் தாக்கியதாக காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் அடையாளம் தெரியாத நபர்களால் மக்கள் பீதி. இரவு நேரங்களில் போலீசார் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 250 ஊழியர்களை நிதி பற்றாக்குறை காரணமாக பணி நீக்கம் செய்வதற்கு எதிராக போராட்டம்.
தங்களது மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் குறைபாடுகளையும் தேவைகளையும் அறிந்து செயல்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது என பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரெங்கராம்பட்டியில் 24 மணி நேரமும் அமோகமாக நடைபெறும் மது மற்றும் கஞ்சா விற்பனை. மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என கிராமத்தினர் எச்சரிக்கை. கோயில் பக்கத்தில் ஒருத்தவங்க ஜெயராமன்றவங்க கடை வச்சு, அதாவது பேருக்கு தான் அது ஹோட்டல் கடை, ஆனால் அது பிராந்தி கடை. இந்த பக்கம் ஆட்டோ நிற்கிது, இந்த பக்கம் பைக்கு நிற்கிது. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பெண்கள் கோயிலுக்கு போகணும்னா கூட ஆம்பளையார் துணை இல்லாமல் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. பயந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. நாய் வேட்டை நாய் மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சின்ன பிள்ளைய ஒரு ஸ்கூலுக்கு விட்டோம்னாலும் பயமாக இருக்குது. பள்ளி வாகனங்களுக்கான டீசல் இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பினர் வேண்டுகோள். பள்ளி பயன்பாட்டிற்காக சுமார் 40,000 வாகனங்கள் இயங்குவதாகவும் பள்ளிகள் தொடங்க உள்ள நிலையில் தடையற்ற எரிபொருள் கிடைப்பது அத்தியாவசியமானது எனவும் தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பினர் கருத்து. அவசர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் மே 29ஆம் தேதி நிலவரப்படி 1,71,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,62,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. ஏற்கனவே 35,194 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 15,720 கோடி ரூபாய் மதிப்பிலான உத்தரவாதங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். மார்ச் மாதம் முதல் தற்போது வரை சுமார் 8,56,000 PNG இணைப்புகளுக்கு எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் 8,78,000 புதிய வாடிக்கையாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். 460 LPG விநியோக மையங்களில் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டதில் 42 LPG விநியோகஸ்தர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பெண்ணிடம் 8 சவரன் தங்க நகை திருடிய மூதாட்டியை கைது செய்து நகையை பறிமுதல் செய்த காவல்துறை. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை. மதுரை சோழவந்தான் அருகே அரசு பேருந்துக்கு வழிவிடாமல் சாலையில் காரை நிறுத்தியதோடு ஓட்டுநரை ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடி தாக்கிய தாவேக நிர்வாகியின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தலைமறைவான தாவேக நிர்வாகியை தேடி வரும் போலீசார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அரசு கல்லூரி பின்புறம் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்ய முயன்ற இளைஞர் கைது. 1 கிலோ கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. தேர்தலில் தங்களது கட்சியினர் திமுக சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பது குறித்து கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி முடிவு செய்ய உள்ளதாகவும் துரை வைகோ தெரிவித்துள்ளதால் விழி பிதுங்கும் திமுக கூடாரம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த மாதம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். சென்னை வியாசர்பாடியில் உள்ள ரவீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான குளத்தை மூடி அங்கு கட்டுமானங்களை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழக அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை. நிலத்தடி நீர் ஆதாரமாக இருந்து வந்த குளத்தை மீண்டும் தூர்வாரி பாதுகாக்க வேண்டும் எனவும் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. பயிர்க்கடன் முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோடைக்கால குறுவை சாகுபடி
உரவிலையை கட்டுக்குள் கொண்டு வந்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தாயனூர் கிராமத்தில் குடிநீர் வசதி மற்றும் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு. பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சார் தெரு லைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இல்லைங்க சார். தண்ணி வசதி வந்து எங்களுக்கு 2 வருஷமா கிடையாதுங்க சார். ரோடு வசதி 2 வருஷமா கிடையாது. நாங்கள் வந்து 16 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் அடுத்த ஊரில் போய் தண்ணி அள்ளுறோம். அடுத்த ஊரில் தான் பஸ் பிடிக்கிறோங்க சார். எங்கள் ஊரில் எந்த வசதியுமே கிடையாதுங்க சார். சேலத்தில் டாஸ்மாக் தொழிலாளரை தாக்கியவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை. டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கிடக் கோரி நாமக்கல்லில் டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாரியங்காவல் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி மக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையை மூட அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கடையை அடித்து நொறுக்குவோம் எனவும் மக்கள் எச்சரிக்கை. இந்த ஸ்கூலில் வந்து படித்து டாக்டர் ஆனவங்க, கலெக்டர் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க முன்னுதாரணமாக சொல்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு இதே ஸ்கூலில் ஒரு பையன் குடிச்சிட்டு போய் ஸ்கூல் உள்ள உட்காடுறான். ஆனால் அந்த டீச்சர்ஸுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிச்சு அவங்க வீட்டை வர சொல்லி மன்னிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஸ்கூலில் ஒரு வருஷத்துக்கு 2000 பிள்ளைங்க படிக்கும். ஆனால் இன்னைக்கு 250 பிள்ளைங்க தான் படிக்குது. இந்த ஒயின் ஷாப் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட செயற்கை கம்மியாச்சு. ஏன்னா தேவனூர், கொளத்தூர், மேலூர், காட்டாத்தூர் இந்த ஊர் வழியாக போகிற பிள்ளைங்க, சைக்கிளில் போகிற பிள்ளைங்களை கையை பிடிச்சி இருக்கிறது, தகாத முறையில் நடந்துக்கிறது, துரத்தி வந்து மிரட்டுறது, லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டுறது, அந்த மாதிரி நடந்துக்கிட்டதால பெற்றோர்கள்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றாங்க. எங்களுக்கு ஒயிட் ஷாப்பு வேணாம், வேணாம், ரெண்டும் அகற்ற வேணும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லையா எங்களுக்கு ஒயிட் ஷாப்பு வேணாம், வேணாம், ரெண்டும் அகற்ற வேணும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லையா சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த இருப்பாளி அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி தற்காலிக நிழற்குடம் அமைத்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். 4 முறை மனு அளித்தும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. டாஸ்மாக் இருக்கிறது எங்களுக்கு மிக மிக பொதுமக்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்குங்க. இதனால் நிறைய கொலைகள் நடக்குது, தற்கொலைகள் நடக்குது, சாலை விபத்துகள் நடக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளவு விவசாய நிலம் இருக்குது. இங்கே வரக்கூடிய மது பிரியர்கள் என்ன செய்கிறாங்க, குடிச்சிட்டு எல்லாம் பேப்பர்ஸு, அந்த கப்பு, அது இதுன்னு எல்லாம் போட்டு போகிறாங்க. விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படுது. இப்போ எல்லா தரப்பு மக்களுக்குமே பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாகை மூட மாட்டேன் அப்படின்னு ஏன் அவங்க இருக்காங்கன்றது தெரில. இதுவரை 4 முறை கட்சி சார்ந்தும் கொடுத்தாச்சு, பொதுமக்கள் சார்ந்தும் பல ஆயிரம் தடவை கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் காவல் நிலையத்தில் தனது தாலிச்சங்கிலியை திருடிச் சென்ற நபர் மீது அளித்த புகார் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற பெண்மணியால் பரபரப்பு. புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அரசு உத்தரவிட மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் நிதித்துறை அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்ய கோரி திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக ஊழியர்களை அவதூறாக பேசும் அதிகாரிகளை மாற்றவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் தமிழக அரசுக்கு பேராசிரியர்கள் எச்சரிக்கை. நமது பல்கலைக்கழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நிதி அலுவலர்கள் 4 பேர் இருக்காங்க. அவர்கள் திரும்ப ஃபைலை திருப்பி அனுப்புறது, இந்த ஊதியம், பென்ஷன், மற்ற விஷயங்களில் எல்லாத்துலேயுமே அலைக்கழித்து எங்களுடைய பிரிவு அலுவலர்களை அவமானப்படுத்தி அந்த ஃபைலெல்லாம் கையெழுத்து போடாத தாமதப்படுத்துவதால் ஒவ்வொரு மாதமும் அந்த மாத ஊதியம் அந்த இறுதி நாளில் போட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக 4 நாட்களுக்கு முன்பாக, அதாவது வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வாங்குறதே தண்ட சம்பளம், உங்களுக்கு எதுக்கு 2% டிஏ ஒரு கேடா, இதெல்லாம் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வன்மையாக கண்டித்து இவர்களை இந்த 1 வாரத்துக்குள் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பல்கலைக்கழக அதிகாரிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 1 வாரத்தில் இவர்களை இடமாற்றம் செய்யவில்லை என்றால் நாங்கள் தொடர் போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருந்து வழங்க ஊழியர்கள் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருந்து வெளிநோயாளிகள் அமரக்கூட நாற்காலியின்றி கடும் அவதி.
காலை 7:30 மணி முதல் மருந்துகள் வழங்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை 9 மணி ஆகியும் மாத்திரை வழங்க ஆள் இல்லாததால் பரிதாபம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனி நபர்களின் பெயரில் மாற்றி பட்டா வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டம். பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டம். சிவகங்கை நேரு பஜார் பகுதியில் அரசு மருத்துவமனை அருகே உள்ள தனியார் மதுபான கடைகளால் பொதுமக்கள் வணிகர்கள் கடும் அவதி. இப்பகுதியில் மதுப்பிரியர்களின் இடையூறால் விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தனியார் மதுபான பாரை வேறு இடத்தில் மாற்ற கோரிக்கை. இப்போ தொடர்ந்து அந்த மதுபான கடை நடக்குது. அந்த பகுதி இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு பகுதி. முக்கியமாக இன்னொன்றுன்னா அது பழைய அரசு மருத்துவமனை. இப்போ இங்கே சித்தா மருத்துவமனையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் அதிகமாக போக்குவரத்து அந்த இப்போ புதிய மருத்துவமனைக்கு போகிறவங்க நகரத்துக்குள்ளேருந்து போகிறவங்களும் அந்த வழியாக தான் கடந்து போகணும். இப்போ இந்த கடந்த ஒரு 20 நாளாக 2-3 கடைகள் இங்கே ஒயின்ஷாப் கடையெல்லாம் மூடுனதுனால ஏகப்பட்ட கூட்டங்கள் இன்னமும் அதிகமாக வந்து அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டமே முடியாத அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கொலையோட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா நாங்கள் வந்து வீடியோ இதெல்லாம் வச்சுருக்கோம். கடந்த முறை வந்துட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம், எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இன்றைக்கும் வந்துட்டு மக்கள் குறைதற்குனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். தமிழக உயர்கல்வி நிறுவனங்களில் பேராசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் 67.6% பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், மிக மோசமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்ட 50 பணியிடங்களில் 2 பேர் மட்டுமே உள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தல். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும் சமூக ரீதியில் பின்தங்கிய மாணவர்களின் பெற்றோருக்கு வருமான உச்சவரம்பு நிர்ணயிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி பள்ளி கல்வித்துறை செயலாளர் தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு உத்தரவிட்ட விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வீட்டு பணிப்பெண்ணாக வாழ்க்கையை தொடங்கி அரசியலில் படிப்படியாக முன்னேறி சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்த நிலையில் தற்போது மேற்கு வங்க அமைச்சரவையிலும் இடம்பெற்று அசத்தும் கலிதா மாஜி. சாதாரண பின்னணியில் இருந்தும் அரசியலில் உச்சத்தை எட்ட முடியும் என்பதை நிரூபித்த பெண்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாக மக்கள் புகழாரம். திருச்சியில் முதல்வர் விஜய் நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சிக்காக காலை முதலே போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டதால் கொளுத்தும் வெயில் பல மீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்ற பொதுமக்கள். உச்சத்திலிருந்து வருகிறேன் என சொன்னவர் ஆட்சி அதிகாரம் கிடைத்ததும் உச்சி வெயிலை நடக்க வைத்து விட்டாரே என பொதுமக்கள் கடும் அதிருப்தி. திருச்சியில் முதலமைச்சர் விஜய் வருகையை முன்னிட்டு மாம்பழச்சாலையில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. 2 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவு நடந்து வருவதாகவும், முதலமைச்சர் விஜய்க்கு வாக்களித்த தங்களை நடக்க வைத்து விட்டதாகவும் மக்கள் வேதனை. போர் பதற்றம் மற்றும் எரிபொருள் சிக்கனம் குறித்து மத்திய அரசு அறிவுறுத்தி வரும் நிலையில் திருச்சியில் முதல்வரின் வருகைக்காக நீண்ட வாகன அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் எழுந்துள்ள விமர்சனம். கடும் வெயிலில் காத்திருந்த பொதுமக்களும் இதுகுறித்த அதிருப்தி கருத்துக்களை பதிவு செய்து வரும் பரிதாப நிலையில் தமிழகம். திருச்சியில் முதல்வர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்களுக்கு ஒதுக்குப்புற பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தமிழக வரலாற்றில் ஊடகங்கள் இவ்வாறு புறக்கணிக்கப்பட்டதில்லை என பத்திரிகையாளர்கள் அதிருப்தி. தகவல் அணுகல் மற்றும் நேரடி செய்தி சேகரிப்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனையை வெளியிட்டுள்ள செய்தியாளர்கள். சென்னை திருவொற்றியூரில் ரயில் மூலம் கஞ்சா கடத்திய சிறுவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சிறுவனை இளஞ்சிறார் கூர்நோக்கி இல்லத்தில் அடைத்த நிலையில் 7 கிலோ கஞ்சா பறிமுதல். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் போதை மாத்திரைகள் வைத்திருந்த 2 பேர் கைது. 400 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட நபரை கொலை செய்த கஞ்சா வியாபார கும்பல். சென்னையில் கஞ்சா ஆசாமிகளின் அட்டூழியம் நாளுக்கு நாள் தொடரும் நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருவேறு பகுதிகளில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவர் போக்சோ சட்டத்தில் கைது. குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விரக்தியடைந்த விவசாயி 400க்கும் மேற்பட்ட செடிகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அழித்த சோகம். தொடர்ந்து நஷ்டமடைந்து வருவதால் சாகுபடி செய்ய விருப்பமில்லை என்று விவசாயி வேதனை தெரிவித்த நிலையில் மாங்காய்க்கு தமிழக அரசு உரிய வரவேற்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. 3 ஏக்கர் நிலம் இருக்குது. நாங்கள் இதில் மாஞ்செடி வச்சுருந்தோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம். அது பட்டு போய் 1-2 போயிடுது. மீதி 400 செடி பக்கம் இருக்குது. அது பார்த்தோம், விலை ஒன்றும் ரேட்டு இல்லை. மழை பெய்யுது, ஆலங்கட்டி பெய்யுதுலாம் ஒன்றும் ரேட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற மாங்கெல்லாம் வீணாக தான் போகுது. இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பயிர் எடுத்துட்டு அடுத்த மாற்று பயிர் தென்னஞ்செடி வைக்கலான்ட்டு இருக்கோம். இதுக்காக எதுனா அரசாங்கம் உதவி பண்ணால் ஓகே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குன்னத்தூர் கிராம பகுதியில் வெளி மாநிலங்களில் இருந்து காரில் புகையிலை பொருட்களை கடத்தி வந்த 2 கைது. 180 கிலோ புகையிலை பொருட்களுடன் காரை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பயன்பாடற்ற தனியார் ஹோட்டலில் இருந்து நீச்சல் குளத்திற்கான நீர்த்தேக்க தொட்டியில் தவறி விழுந்து 9 வயது சிறுவன் உயிரிழப்பு. நண்பர்களுடன் சிறுவன் விளையாடி கொண்டிருந்த போது கட்டையால் மூடப்பட்டிருந்த நீர்த்தேக்க தொட்டிக்குள் எதிர்பாராத விதமாக விழுந்து உயிரிழந்ததாக விசாரணையில் தகவல். சென்னை துறைமுகம் பகுதியில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 11,000 ரூபாய் வழிப்பறி செய்த இளைஞர் கைது. கைதான நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. திருப்பதியில் அரசின் திட்டத்திற்காக நிலத்தை கொடுத்த பெண் இழப்பீட்டுத் தொகையை பெற பலமுறை ஆட்சியர் அலுவலகத்திற்கு அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் வருவாய்த்துறையில் பணியாற்றும் உதவியாளர் தவறாக நடந்து கொண்டதாக புகார். பாலியல் தொல்லை கொடுத்த உதவியாளரை காலணியால் தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். திருச்சியில் முதலமைச்சர் விஜய்க்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரி வாகனத்தில் ஏற முயன்ற போது தவறி விழுந்தார். உடனே அதிகாரிகள் சுதாரித்துக் கொண்டு அவரை காப்பாற்றிய நிலையில் வாகனத்தில் இருந்த முதலமைச்சர் விஜயோ கண்டும் காணாமல் சென்றதால் மக்கள் அதிர்ச்சி. எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்பு தொழில்நுட்பத்தை தீவிரமாக பரிசீலித்து வரும் மத்திய அரசு உணவகங்களில் பயன்படுத்தப்படும் வணிக ரீதியிலான LPG சிலிண்டர்களின் செலவை விட கணிசமாக குறைவு என தகவல். வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு 30 சவரன் நகையை அபகரித்து கணவன் சித்திரவதை செய்வதாகவும் திமுக பிரமுகராக இருப்பதால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மனைவி புகார். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகன்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் கணவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது நகைகளை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரஷர் நிறுவனத்தை அபகரித்ததுடன் திமுக முன்னாள் அமைச்சர் மு.பே. சாமிநாதன் பெயரை சொல்லி மிரட்டுவதாக பாலமுருகன் என்பவர் குற்றச்சாட்டு. காவல் நிலையத்திலும் முன்னாள் அமைச்சரிடமும் பலமுறை புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்டவர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். நடத்திட்டு இருந்தேன். ஆனால் பெட்டிஷன் போட்டு அந்த ஆட்சி அமைஞ்சிலேருந்து டிஎம்கே ஆட்சி அமைஞ்சிலேருந்து எனக்கு பயங்கர போர்ஜரி கொடுத்து பிரச்சனை பண்ணி எல்லா பக்கம் பெட்டிஷன் போட்டு என்னோட நிறுவனத்தையும் நடத்துறதுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்படிங்க. முருகேசன் வக்கீலுங்க, அவர் மு.பே. சாமிநாதன் செய்தித்துறை அமைச்சருக்கு பினாமிங்க. ஆனால் பல தடவை அமைச்சர்கிட்ட போய் சொன்னாங்க, அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிரட்டி என்பது ஒரு 8 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கிரை பண்ணிட்டு உனக்கு மிச்ச பணம் கொடுக்கணும்னு சொல்லி ரெஜிஸ்டர்ஸ்க்கு உண்டான ஆவணங்கள்லாம் கட்டி மிச்ச பணம் தர்றேன்னு சொல்லிட்டு தரலைங்க. இதுவரையில கேட்டால் மிரட்டுற அப்படிங்க.
கொலை பண்ணி போட்டு துபாய்க்கு வச்சிருக்க அப்படிங்க. ஏற்கனவே அவங்கள ரொம்ப மோசமான ஆளுங்கிறனால நல்லா பயங்க. வெள்ளவாய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க. டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. மேட்டூர் அணையின் நீரை தேக்கி வைக்கும் கல்லணை பராமரிப்பு இன்றி மணல் திட்டாக காட்சியளிப்பதால் விவசாயிகள் வேதனை. இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அரசு விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுகின்றதா என்று சற்று ஐயப்பாடு எழுகின்றது. காரணம், ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் குறுவைக்கு தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்லணையில் மதகுகள் கூட செப்பனிடுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை என்பதை நாங்கள் அறிகின்றோம். சென்னை தண்டையார்பேட்டையில் உரிமைக்காக வைத்த சங்கத்தின் செங்கொடி காணவில்லை என தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. கொடியை கண்டுபிடித்து தர வேண்டும் என மாநகராட்சி மண்டல அலுவலகத்தின் வாசலில் அமர்ந்து 300க்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் குட்டியப்பட்டி அருகே பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக சாலையில் பேருந்துகளை நிறுத்தி சண்டையிட்ட அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள். பேருந்து ஓட்டுநர்களின் அடாவடி தொடர்கதையாகி வரும் நிலையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி 2வது முறையாக மீண்டும் முற்றுகை போராட்டம். ஏற்கனவே போராட்டம் நடத்திய போது 10 நாட்களில் கடையை மூடுவதாக கூறிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் ஆத்திரம். மத்திய அரசு பருத்தி இறக்குமதிக்கான வரியில் 11% விலக்கு அளித்ததற்கு நூல் வியாபாரிகள் வரவேற்பு. நூல் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க மத்திய அரசை போல மாநில அரசும் பருத்தியை நேரடியாக கொள்முதல் செய்து நூற்பாலைகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. அதே மாதிரி மத்திய அரசு பஞ்சு கொள்முதல் பண்ற மாதிரி மாநில அரசு கொள்முதல் பண்ணி விற்கணுங்கிற நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது. அது நிறைவேறுச்சுன்னா உண்மையாலுமே சந்தோஷம் தான். விவசாயிகளுக்கு பயனடைவாங்க. இங்க இருக்கிற பஞ்சு வியாபாரிகள் நானும் பஞ்சு வியாபாரி தான், எங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான விஷயம் தான். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பும் மனு நாள் முகாமில் திருநங்கைகள் புகார் மனு. இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை. சேலத்தில் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்ட குளத்தை மீட்க கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சமூக ஆர்வலர் ஒருவர் நூதன முறையில் புகார் அளிக்க வந்ததால் பரபரப்பு. இதுவரை எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை என்றும் அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர் அந்த இடம் முழுவதையும் தன் வசப்படுத்தி குளம் வெட்டியதற்கான அடையாளத்தை முற்றிலும் அளித்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ராமானுஜபுத்தூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் குடியிருப்பில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் மக்கள் ஆத்திரம். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மொரப்பநாடு தண்ணி வரதே கிடையாது. 2 மாசமா தண்ணி இல்லாம நாங்க டெய்லி குடிநீருக்கு கேன் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு கண்டிப்பா திருநள்ளி வேண்டாம், வீட்டுக்கு கூட்டு குடிநீர் வேண்டாம், எங்களுக்கு கருங்குளம் தண்ணி கொடுக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் புதிதாக அமைந்திருக்கும் ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து ரேஷன் கடை பெண் விற்பனையாளர் அதிருப்தி. ரேஷன் கடை ஊழியர்கள் மீது மட்டும் குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பணிச்சுமை குறித்து புலம்பும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. ரேஷன் கடையில மளிகை பொருள் வித்தா ரேஷன் கடை பணியாளர்களை கடுமையா தண்டிக்க போறேன்னு சொல்ற அமைச்சருக்கு அதை விற்க சொல்றவங்க மேல ஏன் அந்த நடவடிக்கை எடுக்க கூடாது? அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியறத புடுங்குனா கொதிக்கிறத அடங்குன்னு. கொடுக்குற பொருளை நிறுத்தினாலே அது முடிஞ்சு போயிடும். அப்புறம் எதுக்கு ரேஷன் கடைக்காரனை பார்த்தா எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குமோ? அவனை வெட்டு, அவனை குத்து, அவனை அடி, அவன் ஏன்னா ஊர்ல வேற யாரையும் போய் கை வைக்க முடியாது. ஏன்னா அவனுடைய திரும்ப பண்ற ரியாக்ஷன் ரொம்ப கடுமையா இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் ஒருத்தன் அப்படின்னா அது ரேஷன் கடைக்காரன் மட்டும்தான். எவ்வளவு அடி வேணாலும் அடிச்சுக்கோ, வாங்கிக்குவோம், ஓடுனா ஓடுவோம், உட்காருனா. தூத்துக்குடி மாவட்டம் தளவாய்புரம், அச்சன்குளம், வேலாயுதபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு முறையாக வழங்கப்படாததை தொடர்ந்து
பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் நூற்றுக்கணக்கானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு முறையாக முழுமையாக 100 நாள் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என மனு. 3 கிராமத்தில் அந்த பஞ்சாயத்தினுடைய தலைநகர் இருக்கக்கூடிய கேக்குமரட்டியாக வரும். ஆனால் வந்திருக்கக்கூடிய வேலாயுதம் கிராமத்துக்கு தொடர்ச்சியாக வேலை வழங்குவதே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் கடந்த 2021-22 நடந்த ஒரு வேலையில் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு நபரிடமும் 20 ரூபா கொடுங்க, மரக்கன்று வாங்கி நட்டணும், நீங்கள் இலவசமாக வேலை பார்க்கணுங்கிற மாதிரியான எங்கள் மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சதுனால இவங்க அந்த வேலை பார்க்க முடியாது. ஏற்கனவே 2021 நடந்த வேலைக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இங்கே மனு கொடுக்க வந்திருக்கோம். அதே போல் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 100 நாள் வேலை என்பது பல கிராமங்களில் இன்றைக்கி முழுமையாக வழங்கப்படவில்லை. 100 நாள் வேலை என்பது இந்த அரசாங்கம் பெயர் மாற்றம் செய்த பிறகு முழுமையான வேலை என்பது வழங்கப்படாதனால பல்வேறு கிராமங்களிலிருந்தும் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு மனு கொடுக்க கிராம மக்கள் குவிந்து வந்திருக்கிறார்கள். கோடை விடுமுறை முடிந்து மக்கள் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் நிலையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் அதிர்ச்சி. 5,800 ரூபாயாக இருந்த மதுரை சென்னை விமான கட்டணம் 17,303 ரூபாயாகவும் 4,529 ரூபாயாக இருந்த திருச்சி சென்னை விமான கட்டணம் 14,404 ரூபாயாகவும் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் கெடும் அவதி. கடலூர் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் குறைந்ததால் சென்னைக்கு வழங்கப்பட்ட குடிநீர் அளவு 70 கன அடியில் இருந்த 30 கன அடியாக குறைப்பு. 1,465 மில்லியன் கன அடி கொள்ளளவில் தற்போது 649 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் மேட்டூர் அணை திறப்பை எதிர்நோக்கி காத்திருப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்து. இளைஞர் நூலிலையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களில் 3 புலிகள், 5 சிறுத்தைகள், 1 யானை உட்பட 10க்கும் மேற்பட்ட விலங்குகள் இறந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையை பொதுவெளியில் வெளியிடாத வனத்துறை. குறிப்பாக மனிதர்களால் விலங்குகள் இறக்கும்போது பரிசோதனை அறிக்கை வெளியே வருவதில்லை என்றும் வன விலங்குகள் சட்டத்தை வனத்துறை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் சாடல். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 2,000 கன அடியிலிருந்து 4,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவிருந்த நீட் யூஜி மறுதேர்வை வழக்கமான காகித எழுத்து முறைக்கு பதிலாக கணினி வழி தேர்வாக நடத்த கோரி அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு. வழக்கை அவசரமாக விசாரிக்க மறுத்து நீதிமன்ற விடுமுறைக்கு பிறகு இது பட்டியலிடப்படும் என்று கூறி மனுவை நிராகரித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கருவேல்குறிச்சியில் உள்ள மணிமுத்தாற்றில் கஜேந்திர யானைக்கு பெருமாள் மோட்சமளித்த புராணத்தை விளக்கும் கஜேந்திர மோட்ச விழா கோலாகலம். சௌமிய நாராயண பெருமாளை யானை 3 முறை சுற்றி வந்து வழிபட்ட நிலையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். MBBS படிப்பை முடிக்க மாணவர்களுக்கு மீண்டும் 10 ஆண்டுகள் அவகாசம் வழங்க முன்மொழிந்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம். பயிற்சி காலம் உட்பட படிப்பை நிறைவு செய்ய வாய்ப்பு கிடைப்பதால் உடல் நலம் மற்றும் தனிப்பட்ட சிக்கல்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பயனடைவார்கள் என தேசிய மருத்துவ ஆணையம் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் குழந்தை மைய கல்வி பயிற்சி வகுப்புகளை விடுமுறை தினத்தில் நடத்தக்கூடாது என்று அரசுக்கு கோரிக்கை. பள்ளிகள் திறக்கும் நேரத்தில் வேலை நாட்களில் பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்த டிக்டோ ஜாக் கூட்டமைப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு இடையே போராட்டம். தமிழகத்தில் 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 13 பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை. முனைவர் பட்ட ஆய்வுகள், ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 34.1% பணியிடங்களும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இடங்கள்
92.9% காலி பணியிடங்களும் உள்ளதாக அறிவிப்பு. துணை வேந்தர்கள் இல்லாமல் 15 பல்கலைக்கழகங்கள் இயங்குவதால் உயர்கல்வி தரத்துக்கு பெரும் அச்சுறுத்தல். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சேர்க்கை நடைபெறும் நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை விட பல மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்கதையாவதாக குற்றச்சாட்டு. மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மாணவர்கள் கடுமையாக பாதிப்பு. மதுரை அரசு உதவி கல்லூரியில் அதிக கட்டண வசூலை எதிர்த்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது நிர்வாகம் நடவடிக்கை எடுத்ததாக குற்றச்சாட்டு. அரசு உத்தரவுகளை மீறி வசூல் வேட்டை தொடர்வதாக மாணவர்கள் புகார். திருப்பூர் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு 250 ரூபாய் பணம் பெறும் வீடியோ வெளியாகி சர்ச்சை. அரசு பள்ளியில் எதற்கும் கட்டணம் பெறப்படுவதில்லை எனவும் உரிய முறையில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதி. தனியார் பள்ளிகளின் கட்டண விவரங்களை முழுமையாக வெளிப்படுத்தவும் கட்டணங்களை அரசே நிர்ணயிக்கவும் தமிழ்நாடு மாணவர்கள் அமைப்பினர் வலியுறுத்தல். கல்வியை வணிகமாக்கும் போக்கை தடுத்து வெளிப்படையான மற்றும் சமத்துவமான கல்வி சூழலை உருவாக்க தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். நுகர்வோர் சந்தையில் நுழையும் வகையில் தனிநபர் கணினிகளுக்கான புதிய ஸ்பார்க் சிப்பை அறிமுகப்படுத்தியுள்ள என்விடியா. AI தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிப் பயனர்களின் கணினிகளை வெறும் கருவியாக இல்லாமல் ஒரு உதவியாளராக மாற்றும் ஆற்றல் கொண்டது என தகவல். தீவிர கணைய புற்றுநோயால் பாதித்தவர்களின் உயிர் வாழும் காலத்தை 2 மடங்கு அதிகரிக்கும் டாரக்சோன்ட்ராசிப் என்ற புதிய மாத்திரை கண்டுபிடிப்பு. 500 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் வழக்கமான கீமோதெரபி சிகிச்சை பெற்றவர்கள் சராசரியாக 6.6 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ்ந்த நிலையில் இந்த புதிய மாத்திரையை எடுத்துக்கொண்ட நோயாளிகள் 13.2 மாதங்கள் வரை உயிர் வாழ்ந்து சாதனை. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய வழிமுறைகளை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. உடல் வெப்பநிலை அதிகரித்து மயக்கம் அல்லது குழப்பமான நிலை ஏற்பட்டால் உடனடியாக 108 அல்லது 102 அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டு மருத்துவ உதவி பெற வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். புதிய புகையிலை பொருட்களால் குழந்தைகள் பெரியவர்களை விட 9 மடங்கு அதிக ஆபத்தை எதிர்நோக்குவதாக முன்னணி சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. கொல்கத்தாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பொதுமக்கள் பங்கேற்ற நிலையில் இளம் தலைமுறையினரை இலக்காக கொண்டு சந்தைப்படுத்துதல் உத்திகளை எச்சரித்த சுகாதார நிபுணர்கள். ஜூன் மாதத்திற்கான நூல் விலையை கிலோவிற்கு 10 ரூபாய் குறைத்து நூற்பாலை அதிரடி அறிவிப்பு. பஞ்சு இறக்குமதிக்கான 11% வரியை மத்திய அரசு ரத்து செய்ததால் நூல் விலை குறைந்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் நூல் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் ஏற்றுமதியாளர்கள் கணிப்பு. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியம் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. கம்பம் சிக்னல், கம்பம் மெட்டு சாலை உள்ளிட்ட சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் மாளையம்மாள்புரத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்கள் மற்றும் மின்கம்பங்கள் சேதம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. மின் விநியோகம் தடை செய்யப்பட்டதால் மக்கள் அவதி. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியம் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. கம்பம் சிக்னல், கம்பம் மெட்டு சாலை உள்ளிட்ட சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் மாளையம்மாள்புரத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்கள் மற்றும் மின்கம்பங்கள் சேதம். தெலங்கானாவில் RCB வெற்றி கொண்டாட்டம் கலவரமாக மாறிய நிலையில் கர்னூர், ஹைதராபாத்தில் ரசிகர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் அப்பகுதியே போர்க்களமாக மாறியது. தனியார் பேருந்தை வழிமறித்த கும்பல் அதன் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் அதில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம்.
செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இணைந்தீர்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியுடன். செய்திகள் தொடர்கின்றன. மாற்றம் என கூறி ஆட்சிக்கு வந்த தாவேக அரசுக்கு விரைவில் வரவுள்ள வடகிழக்கு பருவமழை பெரும் சவாலாக இருக்கும். கடந்த திமுக ஆட்சி போல் சாக்கு போக்கு விளம்பரங்களை கூறி மக்களை திசை திருப்புவதை கைவிட்டு சென்னை மக்கள் எதிர்நோக்கியுள்ள ஆபத்திலிருந்து விடுவிப்பது எப்படி என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னை மக்களுக்கு கனமழை காய்ச்சல் வந்துவிடும். வீட்டிற்குள் தண்ணீர்